அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்ப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி இது 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பாக ராகு கேது பெயர்ச்சி பலாபலனை பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை 1.5 வருஷங்க என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ காலதேவனுக்கு 8ஆம் பாவகம் விருச்சிக ராசி,
ரொம்ப சிறப்புங்க அப்படிங்கிறத குரு இருந்தார் உங்களுக்கு சப்போர்ட்டாக. உங்களோட எண்ணங்கள் தெளிவு, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த காரிய சித்திக்கு, உங்களுடைய செயல்பாட்டுக்கு, உங்களுடைய தொழில் முயற்சிக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்த காரியமெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா, இந்த ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கேளுங்க, அப்போ தான் புரியும். இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வரார். வீடு வண்டி வாகனம் புதுசாக மாற்றணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே மாறிக்கலாம். அம்மாவுக்கு உடல் தொந்தரவு வரும், ஆரோக்கிய குறைபாடு வரலாம், ஏன் அறுவை சிகிச்சை கூட வரக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. கும்பத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் சில பிரச்சனைகளை தாய்க்கோட உடல்நிலைக்கு உபாதைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய தொழிலில் சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் வரும். நீங்கள் தொழிலில் மாற்றம் பண்ணிக்கிறதும் நல்லது. நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சப்போர்ட்டாக அடிஷ்னலாக வேறு தொழில் செய்யணும், கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு வரும். இல்லைங்க இந்த பிஸ்னஸே எனக்கு வேண்டாம், பல பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு ஒரு ஜாபுக்கு போகிறதோ உத்தியோகத்துக்கு போகிறதோ இந்த முயற்சிகள்லாம் நல்லா இருக்கும் விருச்சிகத்துக்கு. அப்போ தொழில் சார்ந்து சுய தொழில் செய்கிறவங்க, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது இருக்கும். ஏன் கரெக்டாக நம்ம கோச்சார கிரகங்கள் என்ன விஷயமோ அதை சொல்லிடுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா சொல்லாமல் இதே தான் நம்ம ஜாதக கட்டத்துலேயும் நம்மளுடைய ராகு எங்கே இருக்குது, அதுக்கு திரிகோண பாவகத்தில் வருதா அல்லது கேந்திர பாவகத்தில் வருதா, இப்படி நிற்கும் போது சில பிரச்சனைகள் விடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் நமக்கு இருக்குது. அப்போ 3, 6, 11 வரும்பொழுது தான் நமக்கு ராகு நல்லதை செய்வார். 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுகபோகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. 2வது திருமணம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு சட்டுன்னு நடக்குங்க. ஏன்னா ராகு கொடுத்துருவார். அதே போல் இந்த போதை வஸ்திரம் இதை மாதிரி யூஸ் பண்ணுறவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் நல்லது. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு, லங்ஸை பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். சிலருக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகலாம். அதனால் ஏன்னா ராகு கேதுவே இந்த புற்று அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயம் என்னென்னா நமக்கு அந்த டிசீஸ் வளர்த்து விட்டுரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வளர்த்து விட்டு அதற்கு நிறைய மருந்து மாத்திரையை சாப்பிட வச்சு கடைசியில் போயிட்டு ஐசிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அதனால் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் விடுபடுறதோ, கொஞ்சம் அதுலேருந்து மீண்டும் கொஞ்சம் டைவர்ட் ஆகி வர்றது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு அப்படிங்கிறத கவனத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தாயினுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு லாபமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், வருமானம் பெருகும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் முயற்சி செய்கிறவங்க ஜாதகத்தை நமக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் ஒற்றுமைகளுக்கு பிரச்சனையில் கணவன் மனைவி ஒற்றுமை அக்கறையாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அப்படியே கேர் எடுத்துக்குவாங்க, சரிங்க பார்த்துக்குங்க அப்படிங்கக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கலத்தர பாவகத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையிலேயே கொஞ்சம் மாற்றம், அதாவது எப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கிறதோ அல்லது போனஸ் கிடைக்கிற மாதிரி பணம் நிறையா கிடைக்கும். அப்படி உங்களுடைய கலத்தர பாவகத்துக்கு நல்லாயிருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வண்டி வாங்கிக்கின்னா மாற்றிக்கலாம், தாராளமாக மாறக்கூடிய அமைப்பு வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு டயர் சம்மந்தமாக கார் 2 வீலர் 4 வீலரில் டயர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரும், டயர் மாற்றுவீங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிரக கோச்சாரம் மாறும் பொழுது நமக்கு என்ன பாவகத்துக்கு வருதோ அது சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள ஒரு 60% விருச்சிகத்துக்கு நல்லாயிருக்கும். 12ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குருவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் தாரம் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க விருச்சிக ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செல்வம் செழிப்பு எல்லாமே சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் படிப்படியான உயர்வை உண்டு, தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடல் சார்ந்த முருகன் உங்களுக்கு ஒரு குரு 12ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த சூட்சுமமும் ராகு கேது அப்படிங்கும்போது உங்களுடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக அற்புதமாக இருக்கும். அங்கே வெள்ளிக்கிழமை போங்க, திருச்செந்தூர் வியாழக்கிழமை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். நீங்கள் பிறந்த மாதத்தில் ஒரு தடவை போயிட்டு வரும்போது தொழில் வளம்,
குழந்தை பாக்கியம், திருமண தடை எல்லாமே தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பை ஈசன் தருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.